மின்சாரத்தையும் விளக்கு வெளிச்சத்தையுமே பார்க்காத ஒரு கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே ராமு சோமுன்னு 2 பேர் இருந்தாங்க. அதில் ராமு டவுனுக்கு குடி போயிடுறான். ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சுன்னா நைட்டில் எந்த விளக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சோமு ரொம்ப வருஷம் கழித்து ராமுவை தேடிட்டு டவுனுக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கு போனதும் நைட்டில் அழகழகாக விளக்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. இவன் என்ன இதெல்லாம் அழகழகாக இருக்குது, ரொம்ப நல்லா வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு ராமு சொன்னான், இது வந்து ஒரு தீவுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், சூரியனோட குட்டி இதெல்லாம் அப்படின்னு சொன்னானாம். சூரியன் குட்டி போடுமான்ட்டு இவன் சோமு கேட்டானான். ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு ராமு சொன்னானாம். இவன் சோமு என்ன பண்ணா, அந்த விளக்குலேருந்து ஒன்று எடுத்து கொண்டு போய் கூரை மேலே வச்சுட்டு வந்துட்டான். வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் கிராமத்தில் விளக்கு வெளிச்சம் இல்லை, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம் இந்த விளக்க அப்படின்னு சொல்லிட்டு கூரை மேலே தூக்கி வச்சுருவான். தூங்கிடுறாங்க 2 பேரும் நைட்டு. ராமும் சோமும் படுத்திருக்கும்போது ஒரே வீடெல்லாம் வெளிச்சமாக இருக்குது, தகதகன்னு பிடிச்சிட்டு எரியுது. எங்கே பார்த்தாலும் வீடு கூரையெல்லாம் பிடிச்சிட்டு எரியுது. ராமுக்கு ஒன்றுமே புரியல. தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுறான், அவ்வளோதான், ஃபுல்லாக கூரை ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருது. அதில் வந்து சோமு வந்து அந்த சாம்பல்லாம் கொட்டி கிடக்கும், வீடு எரிஞ்சு போய். அதில் தேடுவான். என்னடா தேடுற அப்படின்ட்டு ராமு கேட்பான். அதுக்கு சோமு சொல்வான், நீ சூரியனோட குட்டின்னு சொன்னியே, அந்த விளக்கில் ஒன்று எடுத்து கூரை மேலே வச்சுருந்தேன், அது வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருந்தேன், அது இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு சொன்னானான். அப்போ தான் அவன் ராமுக்கு வந்து யோசனை வந்துச்சான். அடி முட்டாளாக இருப்பான் போல இருக்குது, இவன்கிட்ட கிண்டலுக்கு சொன்னதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டானே, முட்டாள்கிட்ட போய் ஜோக் அடித்தது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு ராமுக்கு புரிஞ்சுதான். அந்த மாதிரி நம்ம சாதாரணமான ஒரு விஷயத்தெல்லாம் கூட ஜோக்காக யார்கிட்டையாவது சொல்லிட்டோம்னா அது எத்தனை வருஷம் ஆனால் கூட அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த கோவத்துலேயோ அந்த எரிச்சல்லையோ தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு புரிதல் வந்து அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்காது. அதனால் ஜோக் அடிக்கிறதுனா கூட நல்ல அறிவாளியாக சிந்தனையாளர்களாக பார்த்து தான் நம்ம ஜோக் அடிக்கணும்.